சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே 1000 அடி உயர மெகா சுனாமி அமெரிக்காவிற்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. உலகளவில் திடீரென செயலிழந்த பேஸ்புக். டிரம்புடன் பேச்சுவார்த்தை தோல்வி என்றால் இந்தியாவை மிரட்டும் அமெரிக்கா. அமெரிக்காவில் வினோதம், கொம்புகளுடன் சுத்தித் திரியும் முயல்கள். பிரான்ஸ் மக்களை திரும்பி பார்க்க வைத்து புலம்பெயர் தமிழர். ஜம்மு காஷ்மீரில் திடீர் வெள்ளப்பெருக்கு, இதுவரை 46 பேர் பலி, பலரின் நிலை கவலைக்கிடம். 6 மாதங்களுக்குள் 6 போரை தீர்த்துவிட்டேன், தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளும் ட்ரம்ப். அமெரிக்க பசிபிக் பெருங்கடலில் பாரிய அளவிலான சுனாமி பேரலை ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 50 ஆண்டுகளுக்குள் 8 மெக்னிடியூட் அல்லது அதற்கு அதிக அளவிலான நில அதிர்வுகள் ஏற்பட 15% வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுமார் 1000 அடி வரை உயர்வான சுனாமி பேரலை அலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலைமைகள் பாரிய அழிவை ஏற்படுத்தும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. ஒரு பெரிய நில அதிர்வு 30,000க்கும் மேற்பட்ட இறப்புகளையும் 1,70,000க்கும் மேற்பட்ட கட்டமைப்புகளையும் சேதப்படுத்தும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். 81 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான பொருளாதார இழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும் என்றும் ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. மெட்டாவின் சமூக ஊடக நிறுவனமான பேஸ்புக் இன்று சிறிது நேரம் செயலிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இது உலகளவில் ஆயிரக்கணக்கான பயனர்களை பாதித்ததாக கூறப்படுகின்றது. உலகளாவிய பேஸ்புக் செயலிழப்பதற்கான காரணம் தொடர்பில் மெட்டா இந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையையும் இதுவரை வெளியிடவில்லை. இதேவேளை அமெரிக்காவிலேயே அதிகளவான பயனர்களுக்கு பேஸ்புக் செயலிழந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் பிற்பகல் 2 மணி முதல் பேஸ்புக்கில் சிக்கல்களை எதிர்நோக்கினர். பலர் உள்நுழைவதில், செயலியை பயன்படுத்துவதில் மற்றும் வலைத்தளங்களை அணுகுவதில் சிக்கல்களை எதிர்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் பேஸ்புக் செயலிழந்தமைக்கு தொழில்நுட்ப சிக்கல்கள் அல்லது வேறு ஏதேனும் அடிப்படை பிரச்சனையா என்பது தொடர்பாகவும் நிறுவனம் இன்னும் எதனையும் கூறவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அலாஸ்காவில் இன்று நடைபெறவுள்ள டிரம்புடன் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் இந்தியாவிற்கு மேலதிகமாக மீண்டும் வரி விதிக்கப்படும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா 25% வரி விதித்தது. மேலும் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதாக கூறி கூடுதலாக 25% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியா மீதான வரி 50% அதிகரித்துள்ளது. இதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவிக்க இரு நாட்டு உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே உக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அலாஸ்காவில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப், ரஷ்ய ஜனாதிபதி புடின் இடையே பேச்சுவார்த்தை என்று நடைபெற உள்ளது. இது சர்வதேச அளவில் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் முடிவு ஏற்படாவிட்டால் ரஷ்யா கடுமையான பின் விளைவுகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் என ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இந்த நிலையில் அமெரிக்க திரைசேரி அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் கூறியதாவது: இந்தியா மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது. அலாஸ்காவில் நடக்கும் பேச்சுவார்த்தையில் முடிவு ஏற்படாவிட்டால் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றார். அமெரிக்காவில் தலையில் கொம்புகள் கொண்டு முயல்களின் புகைப்படங்கள் வைரலாகி வருகின்றன. அமெரிக்காவின் போர்ட் கொலின்ஸ் மற்றும் கொலராடோவின் பிற பகுதிகளில் தலை மற்றும் முகங்களில் இருந்து கொம்பு போன்ற பாகங்களை கொண்டு காட்டு முயல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலை ஷோப் பப்பிலோமா என்ற வைரஸால் ஏற்படுகிறது என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் முயல்களில் மருக்கள் போன்ற கட்டிகள் உருவாகி கொம்புகளாக காட்சியளிக்கும். இந்த வைரஸ் பெரும்பாலும் தலை, காதுகள் மற்றும் கண்ணிமைகளை சுற்றி பாதிப்பதால் இந்த நிலை ஏற்படுகிறது. இந்த வைரஸ் முயல்களுக்கு இடையில் மட்டுமே பரவு குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நாட்டில் ஜாழ் தமிழரான வாசகனின் ஓவியங்கள் 2 வாரங்களாக காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றது. பாரிஸ் நகரில் வசித்து வரும் வாசகனின் கூட்டு குடும்பம் என்னும் தலைப்பிலான குறித்த ஓவியங்கள் தற்போது தொணர் நகர சபை கலைக்கூடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டு வருகிறது. ஈழத்தமிழ் பூர்வீகத்தை சேர்ந்தவர்களின் பன்முக ஆளுமைகள் புகழுட நாடுகளின் பெருமளவில் வெளிப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் ஜாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்டு வாசகனின் ஓவிய திறமை இப்போது பிரான்ஸ் மக்களையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக நாளை வரை இந்த கண்காட்சி நடைபெறவுள்ளது. வாசகனின் ஓவிய காண்பியங்கள் ஏற்கனவே ஜப்பான், சைப்ரஸ், குவாடாலூப் போன்ற நாடுகளிலும் இடம்பெற்றுள்ளது. இதற்கும் அப்பால் பாரிஸ் நகரிலும் ஏற்கனவே இடம்பெற்றுள்ள நிலையில் தற்போது தொணர் நகரத்தில் இடம்பெற்று வருகின்றது. இலங்கையில் இடம்பெற்ற போர் காரணமாக 90களின் இறுதியில் புலம்பெயர்ந்த வாசகன் சைப்ரஸ் நாட்டில் ஓவியக்கலையை கற்றார். மேலும் அவர் பாரிஸ் வில்தனோஸ் பல்கலைக்கழகத்திலும் ஓவியக்கலையை பயின்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட மெகா வெடிப்பு காரணமாக 46 பேர் வரை உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜம்மு காஷ்மீரின் கிஸ்த்வார் மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் மேக வெடிப்பு காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள ஷஷோதி கிராமம் மைச்சல் மாதா புனித ஜாத்திரை செல்வதற்கான தொடக்க புள்ளியாகும். பிடிஐ தகவலின்படி 46 உடல்களை மீட்பு பணியாளர்கள் வெளியே எடுத்துள்ள நிலையில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாக அஞ்சப்படுகிறது. இடிபாடுகள் மற்றும் சேறுகளில் இருந்து
367 பேரை பத்திரமாக மீட்டுள்ளனர். இவர்களில் 38 பேர் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நான் 6 மாதங்களுக்குள் 6 போர்களை தீர்த்துவிட்டேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை நிறுத்தும் முயற்சியில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஈடுபட்டு வருகின்றார். ரஷ்ய ஜனாதிபதி புடினுடன் ஜனாதிபதி ட்ரம்ப் இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இன்று செய்தியாளர்களை சந்தித்த போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கூறியதாவது, புடினுடன் நடைபெறவுள்ள ஒரு முக்கியமான சந்திப்பு. நாங்கள் உக்ரைனுக்கு எந்த பணத்தையும் செலுத்தவில்லை. நாங்கள் ராணுவ உபகரணங்களை வழங்குகின்றோம். அதில் 100% நேட்டோவால் செலுத்துகின்றோம். நான் 6 மாதங்களுக்குள் 6 போர்களை தீர்த்துவிட்டேன். இந்தியா பாகிஸ்தான் போரில் 6 தொடக்கம் 7 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அவை அணு ஆயுதம் ஏந்த தயாராக இருந்தன. நாங்கள் அதை தீர்த்து வைத்தோம். நான் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் உக்ரைன் ரஷ்யா போர் ஒருபோதும் நடந்திருக்காது என மீண்டும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் சமூக மீடியாவின் உலக செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.